அதாவது ஒரு வழக்கு வருது, அந்த வழக்கில் அவர் என்ன சொல்கிறாருன்னா, எப்போ அரசாங்கத்திட்ட இருந்து ஆஸ்பத்திரி நிறையா திறக்கிறீங்களே, மக்களை காப்பாற்றணும் தானே திறக்கிறீங்க, இந்த டாஸ்மாகை ஏன்ப்பா மூடக்கூடாது? முழு மதுவிலக்கை நீங்கள் ஏன் கொண்டு வரக்கூடாது? மற்ற மாநிலங்கள்லாம் மதுவிலக்கை கொண்டு வந்துட்டாங்களே, நீங்கள் ஏன் கொண்டு வரக்கூடாது? சமுதாயம் அழிந்து கொண்டிருக்கிறது, படிப்படியாக மதுவிலக்கை கொண்டு வாருங்கள் என்று செவிடர்கள் காதில் சங்கை ஊதியிருக்கிறார் அப்படின்னு ஒரு வழக்கில் சொல்லியிருக்காரு. ஆனால் செவிடர்கள் காதில் தான் சங்கு ஊதியிருக்காரு. அந்த செவிடர்கள் காதில் இதெல்லாம் விழுகுமா? அதனால் நல்ல அருமையான ஒரு எண்ணம் அந்த நீதிபதி சொன்னது. ஆனால் அந்த நீதிபதிக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்ளும் அதே வேளையில் அவரிடம் ஒரு கவலையையும் நான் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். நீதிமன்றத்தை குறை சொல்வதற்காக சொல்லலை. என்னுடைய கவலை என்னென்னா, நீங்கள் சொல்கிறீங்க மதுவிலக்கை கொண்டு வாங்க, மூடுங்கன்னு. ஆனால் உச்ச நீதிமன்றம் 1000 கோடி டாஸ்மாகில் ஊழல் நடந்ததை விசாரிக்கவே கூடாதுன்னு ஸ்டே கொடுக்குறாங்க. அப்போ நீதிமன்றங்கள் நல்லதும் செய்யுது கெட்டதும் செய்யுதுங்கிறதுக்கு இது ஒரு உதாரணம் இல்லை. இந்த டாஸ்மாகுக்கு 49,500 கோடி ஒவ்வொரு வருஷத்துலையும் அரசியல்வாதி கொள்ளையடிக்கிறான். அரசாங்கத்துக்கு வரும் வருமானம் 40,000 கோடி. அரசியல்வாதிகள் ஒரு வருஷத்தில் அடிக்கிற கொள்ளை 49,500 கோடி. நீங்கள் சொல்கிற அறிவுரை அவன் காதில் விழுகாது. ஆனால் ஒழுங்காக ஈடிக்காரன் அதெல்லாம் விசாரித்து கரெக்டாக ரித்தீஷை போய் பிடிச்சிட்டான், ஆகாஷவங்களெல்லாம் போய் பிடிச்சிட்டான். அந்த நேரத்தில் கெடுத்தது யார்? இந்த சமுதாயத்தை கெடுத்து கொண்டிருப்பது யார்? உச்ச நீதிமன்றம் கொடுத்த தடை தானே. கண்டுக்கிட்டானா 5 நிமிஷத்தில் எதை பற்றியாச்சும் யோசிச்சானா? முன்னாடி வந்த 2 பெரிய கோடி ரூபா வாங்குகிற வக்கீல மூஞ்சியை பார்த்துட்டு கொடுத்தாங்களே. இதற்கு மன்னிப்பு உண்டா? எவ்வளவு பேர் இது பண்ணுறாங்கன்னு உங்களுக்கு இருக்கக்கூடிய சிந்தனை அந்த உச்ச நீதிமன்ற நீதிபதிகளுக்கு இருக்கா? நிறுத்திட்டாங்க, முடிஞ்சு போச்சு. அப்போ 1000 கோடி இனி அவனுக்கு பயம் வருமா? அப்பாவும் பையனாக அரண்டு போயிருந்தாங்க. அப்பா இங்கேருந்து ஓடினார் டெல்லிக்கு, மோடியை பார்த்தார், இவங்களை பார்த்தார். சரி, ஸ்டே கொடுத்துட்டான், தடை. அதை நீக்குவதற்கு வக்கில்ல ஈடிக்கும் மத்திய அரசாங்கத்துக்கும். மத்திய அரசாங்கம் ஈடி அதிகாரிகளையே மாற்றுறாங்க. எதுக்கு மாற்றினாங்க தெரியாது.